தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 551வது நாமம் தொடங்கி 562வது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வரும் நாமம் ஓம் சர்வவியாதி பிரசமன்யை நமக என்பதாகும். அனைத்து நோய்களையும் போக்குபவள். உடல் நோய், மனநோய், பிறவி நோய் போன்ற அனைத்து நோய்களையும் போக்குபவள். இன்றும் கிராம மக்களில் பலர் மாரியம்மன் முதலான தேவதைகளின் அருளை மட்டும் நம்பி மருந்துகள் இன்றியே நோய்களில் இருந்து விடுபடுவதை காண்கிறோம். அவ்வாறு அம்பிகை தீராத நோய்களை தீர்த்த பல வரலாறுகள் உண்டு. பிணிக்கு மருந்து எனவும் அபிராமி என்னும் அருமருந்து எனவும் புகழ்கிறார் அபிராமி பட்டர். 552வது நாமம் ஓம் சர்வமிருத்யு நிவாரண்யை நமக என்பதாகும். எல்லாவிதமான மரணத்தையும் தவிர்ப்பவள். குறைந்த வயதில் இறத்தல் அகால மரணமாகும். விபத்து, தற்கொலை, கொலை போன்ற காரணங்களால் இறத்தல் அபமிருத்யு அல்லது துர்மரணம் எனப்படும். இயற்கை மரணமும் அடுத்த பிறவிக்கு காரணமாக அமையும். இனி பிறவாத முக்தியை தந்துவிடுவாள் அம்பிகை. ஆகையால் அம்பிகையை வழிபடுவோர்க்கு எவ்விதமான மரணமும் இல்லை. நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே என்பார் அபிராமி பட்டர். 553வது நாமம் ஓம் அக்ரகண்யாயை நமக என்பதாகும். முதன்மையாக எண்ணப்படுபவள். முதல் மூவருக்கும் முதலாக எண்ணப்படும் அம்பிகை அனைத்துக்கும் மூல காரணமாவாள். எனவே அவளே எல்லா வகையாலும் முதன்மையானவள். 554வது நாமம் ஓம் அச்சிந்திய ரூபாயை நமக என்பதாகும். சிந்திக்க முடியாதவள். மனத்திற்கு எட்டாத நிலையில் இருப்பதால் அவளை சிந்திக்க முடியாது. தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா என்று அபிராமி பட்டர் கூறியது போல் அவள் தன்னை சிந்தித்து அறியும் ஆற்றலை கொடுத்தால் மட்டுமே அவளை சிந்திக்க முடியும். இன்ன தன்மையன் என்று அறியொண்ணா எம்மான் என்பார் சுந்தரர். ஐயாரன் அடித்தளம் சிந்திப்பரியன என்பார் அப்பர் பெருமான். 555வது நாமம் ஓம் கலிகல்மஷ நாசின்யை நமக என்பதாகும். கலியுகத்தின் தோஷங்களை போக்குபவள். காமக்ரோதாதி தீமைகள் நிறைந்து அதர்மம் மேலிட்டு நிற்கும் யுகம் கலியுகமாகும். அன்புடன் நல்லறம் செய் தர்மசாலிகள் அல்லாலால் மனம் நோவதும் அறம் தன்னை மறந்திடும் அசத்திய பேயர்கள் அகம்மகிழ்ந்தே வாழ்வதும் கலியுகப் பெருமையோ என வினவுகிறது சுவாமிமலை நவரத்தின மாலை. அம்பிகை வழிபாடு கலியுகத்தின் கொடுமைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும். அம்பிகையும் முருகனும் கலிதோஷத்தை போக்குபவர்கள் என்று புகழப்படுபவர்கள். ஸ்கந்தனின் கீர்த்தி கலியுகத்தின் கொடுமைகளை போக்கும் என்று ஸ்காந்த மகாபுராணத்தில் வியாசர் உரைக்கிறார். 556வது நாமம் ஓம் காத்யாயன்யை நமக என்பதாகும். காத்யாயனி வடிவினள். காத்யாயனர் என்ற முனிவரின் பெண்ணாக தோன்றியதால் அம்பிகைக்கு காத்யாயனி என்னும் பெயர் ஏற்பட்டது. பாவை நோன்பு காத்யாயனி தேவிக்கு உகந்தது என்பது ஸ்ரீமத் பாகவத புராணத்தால் தெரிய வருகிறது. காத்யாயனி என்பதே கிராமிய வழக்கில் காத்தாயி என்று ஆகிவிட்டது. பல ஊர்களில் இவள் கிராம தேவதையாக விளங்குகிறாள். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சித்தாடி என்னும் கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள காத்தாயி அம்மன் வரப்பிரசாதியாக புகழ் பெற்றவள். 557வது நாமம் ஓம் காலஹந்திரியை நமக என்பதாகும். காலனை அழிப்பவள். மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்தது ஈசனின் இடது திருவடியாகும். அது அம்பிகைக்கு உரியது. யுகம்தோறும் கல்பந்தோறும் பொறுப்பேற்கும் காலன்களும் ஒரு காலகட்டத்தில் அழிவார்கள்.
உயிர்களின் காலத்தை முடிக்கும் காலனுக்கும் முடிவை கொடுப்பவள் அம்பிகை. 558வது நாமம் ஓம் கமலாக்ஷ நிஷேவிதாயை நமக என்பதாகும். தாமரை கண்ணனால் ஆராதிக்கப்படுபவள். கமலாக்ஷன் என்றால் தாமரை கண்ணன் என்று பொருள். நிஷேவம் என்றால் வழிபடு தெய்வம். தன்னை மறந்து அருள் செய்யும் அளவிற்கு ஈடுபாட்டுடன் வழிபடுதல். தாமரை கண்ணன் என்பது திருமாலை மட்டுமே குறிக்கும் என்பர். பத்மபத்ர விசாலாக்ஷ என்று அனுமார் ராமனை விழித்ததாக ராமாயணம் காட்டுகிறது. முதலில் ராமனை சந்தித்த அனுமார் அங்கனம் விழித்தார். அது ஹனுமானின் நுண்ணறிவுக்கு சான்றாகும் என்று கூறுவார்கள். தாமரை கண்ணன் உலகு என்று திருக்குறளிலும் குறிப்பிடப்படுகிறது. அத்தகைய திருமால் அம்பிகையை வழிபட்டு ஈசனையும் மயக்கவல்ல மோகினி வடிவத்தை எடுத்தார் என்று சௌந்தர்யலகரி உரைக்கிறது. 559வது நாமம் ஓம் தாம்பூல பூரித்த முக்கியை நமக என்பதாகும். தாம்பூலம் நிறைந்த திருவாய் உடையவள். மங்கள பொருள்களில் ஒன்றான வெற்றிலை பாக்கை விரும்பி சுவைக்கிறாள் அம்பிகை. வெற்றிலை பாக்கை சுண்ணாம்பு, ஏலக்காய், கிராம்பு முதலியவற்றுடன் சேர்த்து செய்த காளாஞ்சி தாம்பூலம் எனப்படும். அம்பிகை வாய் நிறைய தாம்பூலத்தை வைத்து சுவைக்கிறாள். அவள் சுவைத்துக் கொடுத்த தாம்பூலமே காஞ்சி மூக்ககவி, காளமேகம் போன்ற கவிஞர்களுக்கு மேலான வாக்குவன்மையை தந்துள்ளது. அவ்வாறே சிங்கை நமச்சிவாயரின் புலமையை அவளது தாம்பூலம் உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. அம்பிகை தனது தாம்பூலத்தால் நாவன்மையையும் திருமுலை பாலால் ஞானத்தையும் அருள்வாள் என்பர். அந்த வகையில் அவளது திருமுலை பாலால் கணபதி, கந்தன், திருஞான சம்பந்தர் ஆகிய மூவர் மட்டுமே ஞானம் பெற்றவர்கள். 560வது நாமம் ஓம் தாடிமி குசும பிரபாயை நமக என்பதாகும். மாதுளம் பூ போன்ற மேனி படைத்தவள். மாதுளம் பூவை போன்று சிவந்த மேனி நிறம் உடையவளாக திகழ்கிறாள். மாதுளம் போது என்றும் மாதுளம் பூ நிறத்தாள் என்றும் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் உரைக்கிறார். 561வது நாமம் ஓம் மிருகாக்ஷியை நமக என்பதாகும். மான்விழி உடையவள். கயல், மான், மாவடு போன்ற பொருட்களை பெண்களின் கண்ணுக்கு ஓமை கூறுவது மரபு. மானின் கண்கள் அங்குமிங்கும் அலைந்து கொண்டும் மருட்சியுடனும் வெகுளித்தனத்துடனும் விளங்கும். மானே முதுகன் என்கிறது அபிராமி அந்தாதி. நிறைவாக 562வது நாமம் ஓம் மோகினியை நமக என்பதாகும். மயக்குபவள். உயிர்களை தனது மாயையால் மயக்குபவள். மயங்கச் செய்யும் வடிவமுடையவளை மோகினி என்றனர். மயங்கச் செய்யும் கணை மோகனாஸ்திரம். நம்மை மயக்கிச் சொக்க வைக்கும் ராகம் மோகனம். அம்பிகையை தியானித்து திருமால் மோகினி வடிவம் கொண்டார். அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தார். தாருகாவனத்தில் முனிவர்களை மயங்கச் செய்தார். ஐயப்பன் அவதார நிமித்தமாக சிவனையும் மோகிக்கச் செய்த சிவமோகினியும் ஆனார். தன்னை சரணடைந்தவர்களை மற்ற பற்றுகளில் இருந்து விடுவித்து தன்னிடம் மட்டுமே பக்தி செய்யச் செய்யும் மாய வேலையை செய்பவள் தேவி. பிரவரா என்னும் நதிக்கரையில் நிவாசபுரம் என்னும் திருத்தலத்தில் கோவில் கொண்டுள்ள அம்பிகை மோகினி என்ற பெயருடையவளாக திகழ்கிறாள். வீடு தோறும் கலையின் விளக்கம். வீதி தோறும் 2 பள்ளி. நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி. தேடு கல்வி இல்லாததொரு ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல். கேடு தீர்க்கும் அமுதமென் அன்னை கேண்மை கொள்ள வழியிவை கண்டீர் என்ற மகாகவி பாரதியாரின் கனவை நினைவாக்கும் நினைவை ஏந்தி இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 551வது நாமம் தொடங்கி
562வது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.